ஜூடியோ ஷாப்பிங் போகலாமா? ஃபேமிலியாக நாங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலான்னு போனோம். 49லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸ் எல்லாமே. 49, 99, 149, 199 அந்த மாதிரி எல்லா ரேட்டுமே ஸ்டார்ட் ஆகுது. ஜூடியோவில் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா பில்லிங் செக்ஷன். பில் போடுற பிளேஸ்க்கு ஆப்போசிட்டில் நிறைய பெர்ஃப்யூம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதில் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கும் முன்னாடியே எந்த ஃப்ளேவர் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ்லேயுமே ஒன்று வச்சுருக்காங்க. அந்த இடத்துல செம ரெஷ்ஷாக இருந்துச்சு. அவ்வளோ பேர் பில் போட வந்திருந்தாங்க. நிறைய பில்லிங் செக்ஷனுமே இருந்தது. அந்த சைடு நின்று காமிக்கிற டிஷர்ட் 199 ரேட்டு. இதுக்கு முன்னாடி இருக்க சைட் 299. இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஒயிட் கலர் சாண்டில் கலர்லாம் 149 டிஷர்ட் போட்டிருந்தாங்க. எல்லா சைஸஸுமே இருந்துச்சு. இது வந்து பியூட்டி ஆக்சசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 49லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் நான் நினைக்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எனக்கு வந்து செட் ஆகலை. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அப்பப்போ ஸ்டாக்கு ரீஸ்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக், பர்ஃப்யூம் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீ ட்ரையல் பார்த்துக்கிறதுக்கு அந்தந்த ஃப்ளேவர் கலருக்கு ஒரு பீஸ் வச்சுருந்தாங்க. கேர்ள்ஸ்க்கு நெயில்ஸ்லாம் க்யூட்டாக வச்சுருந்தாங்க. அந்த செட்டோட 199 பேக்காக கிடச்சிது. இது மேலே இருக்கிறது நெயில் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியல, நான் அது யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் க்யூட்டாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக், ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. நான் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஹேண்ட் பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறையா இருக்கும்னு நினச்சேன். நாங்கள் போன அன்றைக்கி கலெக்ஷன்லாம் கம்மி தான். ஸ்லிப்பருமே வந்து 149லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தோம். நிறைய பேர் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. நிறைய டிசைன்ஸ்லாம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. 399 செட் ஆஃப் டாப்ஸும் பேண்ட்டும் சேர்த்து 399 கொடுத்துருந்தாங்க. அதோடைய ட்ரெஸ்ஸோட அந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இது மாதிரி காட்டன் பனியன் மாதிரி சாஃப்டாக இருந்தது. மெட்டீரியல் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. எடுத்து பார்த்தோம், கலர்ஸும் சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வாங்கினோமா என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு தனியாக ஒரு விளாகில் போடுறேன் பாருங்கள். நாங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் ஜூடியோக்கு போகிறோம். இங்கே பாண்டிச்சேரியில் இருக்க ஜூடியோ தான். புதுச்சேரியில் ஓப்பன் பண்ணி 1 இயர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் பாண்டிச்சேரியில் இருந்துமே இப்போ தான் ஃபஸ்ட்டு ஜூடியோ விசிட் பண்ண போயிருந்தோம். நாங்கள் போன அன்றைக்கி கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோவா இல்லைன்னு தான் சொல்லணும். நாங்கள் நினச்ச மாதிரியே இல்லை. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்கும்னு நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நான் போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது. நான் நினச்ச மாதிரியே இல்லைன்னு தான் சொல்வேன். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சில ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கணும்னு பார்த்தா நம்ம இன்றைக்கி இந்த பட்ஜெட்டில் எடுக்கணும்னு நினச்சிட்டு போவோம். அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் ப்ரைஸ் எனக்கு அதிகமாக நம்ம பட்ஜெட்க்கு அதிகம்னு தோணுச்சு. அதனால் அதெல்லாம் நான் எடுக்கல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஜூடியோவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கும் உமன்ஸ்க்கும் இருந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் மென்ஸ்க்கு வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஜூடியோவில் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட ஓன் ப்ராடக்ட், ஜூடியோட ப்ராடக்ட் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஃபைனலி வாங்கினது எல்லாமே பில் போட்டுட்டு பில்லிங்க்கு ஆப்போசிட்டில் தான் பர்ஃப்யூம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நானோட சிஸ்டரும் சேர்ந்து கொஞ்சம் பிக்ஸ், வீடியோஸ்லாம் எடுத்தோம். அங்கே லைட்டிங்லாம் சூப்பராக இருந்தது. அதனால் வீடியோஸ்லாம் எடுத்தோம். ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ண நினச்சோம். பட் அதை விட நாங்கள் எங்களை வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்தது தான் அதிகம்னு நினைக்கிறேன். 3 o'clock கிளம்பி போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங்கே வீட்டுக்கு வந்துட்டோம். ஷார்ட்ஸ்லேயுமே நான் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். இதில் காமிக்காதெல்லாம் அதில் பாருங்கள். நான் அப்புறமா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் ஸ்டுடியோக்கு போயிருக்கீங்களா? கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.